மாலை வணக்கங்கள். திருப்பி சொல்லாமே, தூங்க பாக்குற மாதிரி என்ன பாக்குறீங்க? எல்லார் முகத்திலயும் அந்த நைட்டு 12 மணிக்கு வந்துட்டு இருட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம். வெள்ளையா ஒரு இரவு நடந்து போச்சுன்னா எப்படி பார்ப்போம்? அப்படியே அது சின்ன பையனா? ஓகே, என் பக்கத்துல இல்ல என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இப்பெல்லாம் பிளான் பண்றீங்க. இதை எங்க வீட்டுல பாக்கணும். பார்த்துட்டு தம்பி அந்த மேடம் சொன்னாங்கல்ல, முடிஞ்சா அவங்க வீட்டுக்கு போ, இல்லையா உன் வழியை பார்த்துட்டு நீ அப்படியே போ அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்துருவீங்க. ஒருத்தரா இருந்தா கூப்பிட்டு வரலாம். என்ன ஒரு வில்லத்தனம்! ஒருத்தன் ஒரு அடிமை சிக்கிட்டா எப்படி எல்லாம் வாடுறது? ஓகே, இந்த ஒரு எனர்ஜி, இந்த ஒரு சந்தோஷம் இந்த நிகழ்ச்சி ஃபுல்லா இருக்கணும். உங்கள் அனைவருக்கும் ஜெயலலிதாவின் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரு லைஃப்லயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். லவ் மேரேஜ் பண்ணவங்க மட்டும்தான் லவ் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மேபி அந்த லவ் வந்துட்டு நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்கலாம். ஓகேவா? சோ உங்கள் அனைவருக்கும் ஜெயலலிதாவின் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்கு ஜெயலலிதாவின் பிஆர்ஓ திரு சுரேஷ் பாபு அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். ப்ளீஸ் சார். உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஓடணும். என்னோட காதலர் தினம் சொல்லிட்டு எங்களெல்லாம் வந்து ரிப்பேர் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அது நிச்சயம் வந்திருக்கும் இல்லையா? நான் யாரோ ஒரு பையனை கொண்டு உட்கார வச்சிருந்தாக்கா இல்லையா? அது ஒரு காரணம், கொஞ்சம் தமாஷா சொன்னது. ஆனா நான் நினைச்சது பொதுவாக அந்த வேலண்டைன் டேன்னு சொல்லியிருக்க நீங்க நல்லா திரும்ப யாரோ இருக்கீங்களா? வேலண்டைன் யாரோ சொல்ல முடியுமாங்க? வேலண்டைன் பேரு ஒரு பிஷப் பேரு, ஒரு ரோமன் கேத்தலிக் பிஷப் பேரு. அப்போ அந்த பழைய காலத்துல கிளாடியஸ், 2வது கிளாடியஸ்னு ஒரு குரூரமான ஒரு ரோமன் பேரரசர் இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு பிஷப் இருந்திருக்காரு. அப்ப வந்து நிறைய இருக்காரு இந்த ஹிட்லர் மாதிரி ஆனது. அப்ப சோல்ஜர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் சோல்ஜர்ஸ் அடிக்கிட்டு போறாங்க, இந்த மாதிரி காயப்பட்டுறாங்க, சுட்டு போறாங்க. அப்ப அதனால இந்த சோல்ஜர்ஸ் யாரும் அந்த ஜென்ஸ் யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் பண்ணான். இந்த கல்யாணம் பண்ண வீட்டு அவங்க சண்டை பண்ண மாட்டாங்க. அவங்க மாத்திரமே பெண்ணை பெற்றவங்க விரும்புவாங்க. அதனால ஒரு சீக்கிரட்டா ஒவ்வொரு கல்யாணத்தையும் இவர் நடத்தி வச்சார். சர்ச்சில் நடத்திட்டு இருக்காரு.
என்ன அந்த ஃபேமிலிக்கு தெரிய வந்ததான். இதை ராஜா கூப்பிட்டு ரொம்ப கண்டிச்சிருக்கிறாரு. ஆனா அவர் கேட்கவே இல்லை. கடைசி ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டும் அவர் அங்க இருக்கிற அந்த ஜெயிலரோட பொண்ணுக்கு கூட திருமணம் பண்ணிட்டு, அதனால அவர் கல்லால் அடிச்சு அவர் சுரசை சொல்லி அவர் இறந்துட்டாரு. அவர் செயின்ட் வேலண்டைன் பண்றாங்க. இது அப்படி காலகாலம் தள்ளி போய் அவர் கல்யாணம் பண்ணி வச்சவர். இங்க கல்யாணம் பண்ணி லவ் செய்யிட்டாங்க. அப்படியே பிரிஞ்சு போச்சு. அதனால நம்ம இந்த செக்ஷன் வந்துடும். நான் இப்ப கூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஏஜ்லயும் இருக்கிறோம். இப்ப புரிஞ்சுச்சு இல்லையா? அதனால நிறைய பேர் வராம இருக்காங்க. என்ன பேர் மேடம் வர மாட்டேன்னாங்க, நீங்களும் வர மாட்டேன்னாங்க. இப்ப புரிஞ்சிருப்பேன் நினைக்கிறேன். அதனால நல்ல இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல கிளப்ஸ்ல ரோட்டரி இந்த லைன்ஸ்ல தான் நடத்துவாங்க. இந்த மாதிரி பிசினஸ் சிட்டியில ஒரு ஜுவல்லரியா நடத்துறதே புரியுதாங்க இல்லைங்களா? ஏன்னா எங்க சேர்மன் அந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்க இருக்க ஜனங்களோட கலந்து உறவர சொல்லியிருக்கிறார். அது மாதிரி நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், வீட்டில் பின்னாடி பேசுறோம். ஸோ நீங்க எல்லாம் ஒரு தயாரா இருங்க. அவர் என்ன கேள்வி கேட்க எனக்கு தெரியாது. ஒவ்வொரு ஜோடியா கூட்டு ஒரு கேட்பாரு இல்லைங்களா? இங்க வந்துடும். இதுல என்ன விஷயம்னாக்கா, இது நம்ம யூடிவில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஃபுல்லா வரும். என்ன இருட்டு இல்லாம இல்லைங்களா? நீங்க வரப்போ இப்ப உங்க லைஃப்ல நீங்க இப்படி எல்லாம் பண்ணனா சக்சஸ் ஆயிருக்கீங்க. அது அடுத்த ஜெனரேஷன் சொல்லணும். அப்ப எந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அவங்களோட அனுபவத்துல சுருக்கமா இந்த வார்த்தைகள் சொன்னா மற்றவங்களுக்கு சரியா இருக்கும் சரிங்களா? அதே மாதிரி இந்த இதுல ஒரு சந்தோஷமான இருந்தாக்கா, இன்னைக்கு வேலண்டைன் டே, இன்னைக்கு முதல் திருமண அனுபவத்தில் கொண்டவர்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம சின்ன ஜோடி யங்ஸ்டர்ஸ், அது இன்னைக்கு காலையெல்லாம் தெரியும், அவங்க வருவாங்க. இப்ப நம்ம அந்த முதல் ஜோடியை கூப்பிடணும். நீங்க வேலண்டைன் டே அவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரியல எனக்கு. சரி, அப்போ முந்தானத்து கல்யாணம் நடத்துமா? அதான் சௌரியமா நினைக்கிறேன். அப்படியா? அது யாரும் தெரியல. உங்க தெரியுமா கார்த்திக்? சரி, ஓவர் டு மிஸ்டர் கார்த்திக். ஆமா, என்ன பண்றது, வீட்டுல ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்கள்ட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியே பழகிட்டோம். சோ அதே பழக்கத்துக்கு இங்க இல்ல அனுபவத்துல பேசல சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எனக்கு என்ன கல்யாணம் எல்லாம் ஆகல சார். அனுபவம் அப்படிங்கிறார். அனுபவம்லாம் இல்ல, வேற வழி இல்ல. வீட்டுல அப்பா கட்டுற கஷ்டத்தை பாக்குறோம்ல, தாத்தா படுற கஷ்டத்தை பாக்குறோம்ல, இதுக்கு மேலேயும் நம்ம இவ்வளவு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணுவோமா? அது தெரியாம தான் பண்ணிட்டே இருக்கிறீங்களா? ஓகே சார், உங்க நேம் சொல்லுங்க. ஆனந்தன். தீபிகா. கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் சார் ஆகுது? இன்னைக்கு 4வது நாள். இன்னைக்கு 4வது நாள். உங்களோட லைஃப் இப்பதான் நீங்க ஒரு ஸ்டார்டிங், உங்களோட மேரேஜ் லைஃப்ல இப்பதான் என்டர் ஆகுறீங்க. கண்டிப்பா இந்த ஒரு திருமண வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை விட சந்தோஷமா அமையணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல ஜெயலலிதா சார்பாகவும் சேனல் 9 சார்பாகவும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப நீங்க உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. நீங்க அவங்கள பத்தின அதிகமா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். உங்களை பத்தி அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க அவங்கள பத்தி இன்ட்ரோ கொடுக்கணும், நீங்க இவரை பத்தி இன்ட்ரோ கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. Hi everyone, my Mrs. she is Deepika. அண்ணா நகரில் அவங்க வீடு இருக்கு. இங்கே மேரேஜ் ஆகி 4th டே சொன்னேன். இங்கே சிதம்பரம் மஹாலில் மேரேஜ் ஆச்சு 10th அன்னைக்கு மார்னிங். அவங்க இப்போ எம்இ படிச்சுட்டு இருக்காங்க, ஃபைனல் செமஸ்டரில் இருக்காங்க, மூவாம்பி காலேஜில். இது முன்னாடி பிஇ சாரநாதனில் படித்தாங்க. ஸோ என்னை பற்றி அவங்க என்னை பற்றி சொல்லுவாங்க. இப்போ அவங்க ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் மேரேஜ் முடிச்சு ஒரு நெக்ஸ்ட் 1 வீக்ல நாங்கள் திரும்ப நாங்கள் கிளம்புறோம். டெல்லியில் எங்களோட ப்ரொஃபஷன். ஸோ நான் டெல்லி கிளம்பிடுவேன். ஸோ 1 வீக்ல வில் பி லீவிங். ஹலோ எவ்ரிவன், நான் இந்த தீபிகா, my husband Anandan. He is working in Alstom Limited, Delhi. On 23rd we are going to Delhi. He is very loving
and very soft nature, and ரொம்ப கேரிங்காக இருப்பார். அவருக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்சுவலி அம்மா யார் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ வைஃபையும் அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்குவாங்க, எனக்கு ரொம்ப தெரியும், நல்லா தெரியும். then what else to say? மற்றலாம் ஓகே சார். இப்போ மேடம்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன? ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து June 23 பார்த்தோம் கோயிலில், திருவானைக்கல் கோயிலில் பொண்ணு பார்க்க வந்தாங்க, கோயிலை தான் பார்த்தோம். ஓ, அரேஞ்ச் மேரேஜ். ஓகே, நீங்க என்ன சார் திங்க் பண்றீங்க? அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்டா இல்ல லவ் மேரேஜ் பெஸ்டா? இண்டிபெண்ட்ஸ். அதாவது ஒன்று தான் பெஸ்ட்டுன்னு எப்போ வதிக்க முடியாது. இண்டிபெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் பொறுத்தது. ஸோ அதனால் ஒன்றும் கரெக்டாக ஒன்று தப்புன்னு ஒன்றே சொல்ல முடியாது. இண்டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரிபடிஸ் மைண்ட் செட். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கொண்டாடுற கப்பல் சீரியா. அதே போல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருங்க, நீங்க அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருங்க. ஓகே, திஸ் இஸ் மை ஸ்வீட்ஹார்ட். இவர் பேர் தீபக் கார்த்திகேயன். இவர் வந்து DHL திருச்சியில் ஒர்க் பண்றாரு. இவரோட காலேஜ் வந்து REC திருச்சி. அங்கே படிச்சாரு, ரொம்ப பிரில்லியன்ட். நெக்ஸ்ட் அப்புறம் இவரோட சிரிப்புனா ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. இவர் சிரிச்சாருன்னா ரொம்ப மெதுவா சிரிப்பாரு, அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வெக்கேட் பண்ணி போயிடணும், அந்த அளவுக்கு மெதுவா சிரிப்பாரு. அப்புறம் இவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா கோயிலுக்கு போறதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு நாள் எடுத்துக்கிட்டாருன்னா அந்த 12 கோயிலாவது போயிடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. ரொம்ப பிடிச்ச விஷயம் கோயிலுக்கு போறது. அப்புறம் ரொம்ப கேரிங், ரொம்ப சாஃப்ட்னஸ், ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு, ஒரு குழந்தை மாதிரி. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. சூர்யா, இப்போ என்கிட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாசட் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி MIT-ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம்னா பிரியாணி. வேற அப்புறம் கோயில் போகிற சுத்தமாக பிடிக்காது. எனக்கு ஒருக்கா அட்ஜஸ்ட் பண்ணுற கோயில் வந்துருக்கீங்க. நான் கொஞ்சம் இது பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேறு ஒன்று கம்மி பண்ணியிருக்கேன். எனக்கு மீன்ஸ் வேலண்டைன்ஸ் வந்துட்டு மேரேஜ் ஸ்பிக்ஸ் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இருக்குங்க. நீங்கள் வந்து லக்கி. ஓகே, தேங்க்யூ சார். முடியல என்ன கொஞ்சம் இருக்கு, அதுக்குள்ள அனுப்பிடக்கூடாது இல்லை மேடம். இப்போ சார் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து 1 இயரா நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் இன்ன வரைக்கும் அவர் கேட்கவே மாட்டேங்கிறார். அப்படின்னா என்ன விஷயம்? அப்படின்னு நான் என்ன சொல்லியிருக்கேன், கண்டிப்பா கோயிலுக்கு கம்மியா போங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். வேற எதுவும் சேம் கொஸ்டின் பாஸ் ஹியர். நீங்க சொல்லுங்க சார். மேடம் வந்துட்டு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க 1 இயரா இந்த ஒரு விஷயத்த மாத்திக்கோ, இந்த ஒரு விஷயத்த மாத்திக்கோ, ஆனா மேடம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. உங்கள்கிட்ட எங்கேயாச்சும் வெளில போனா கொஞ்சம் வருத்த முடியும். ஸோ அதாவது அவங்க ஷாப்பிங் எதுவும் போறப்ப நீங்க இல்லாம போனா அந்த மாதிரி. ஓகே, இன்னொரு பாத்தீங்களா மேம், இதுக்கெல்லாம் பாருங்க, இதுக்கெல்லாம் நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஓகே சார், இப்போ மேடம்கிட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? எவ்வளோ பிடிச்சா இருந்தாலும் நானும் தப்புன்னு காம்ப்ரமைஸ் வரும் ஃபர்ஸ்ட். சார் அப்போ நிறைய தப்பு பண்ணுவாரா? தப்புலாம் பண்ண மாட்டாரு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து தப்பு பண்ணாலும் ஏன் தப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. காம்ப்ரமைஸ் ஆனதுக்கு அப்புறம் சாரிடா நான் தாண்ட தப்பு பண்ணேன் அப்படின்னு. காம்ப்ரமைஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்படி காம்ப்ரமைஸ் ஆனதுக்கு அப்புறம் தப்பு என்னோடதுன்னு ஒத்துக்கிறது. ஏன் இந்த வில்லத்தனம்? அந்த படிக்கிறவங்களே இப்படிதான் பாஸ் இல்லைங்களா? இவர் படிப்ஸ் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த படிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா வீட்டுல பேச மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு சிலர் இருப்பாங்க. சார் எப்படி? சார் வந்து நல்லா பழகிட்டாங்கன்னா நல்லா பேசுவாங்க. இருந்தாலும் நான் எம்ஏ ஏன்டா சேர்ந்தோன்னு இருக்கு, என்ன தினைக்கும் புக் எடுத்துட்டு உட்கார சொல்றாரு. ஓ, நீங்க படிக்கிறதெல்லாம் பாவம் அவங்களையும் வேற கஷ்டப்படுத்துறீங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் கிடையாது. ஓ, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஆனா REC-ல வந்துட்டு சீட் கிடைச்சிருக்கு, பாத்துக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார். அடுத்ததா டாக்டர் ராமகிருஷ்ணன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜம்பகா ராமகிருஷ்ணன்.
ஓகே சார், நீங்க இப்ப மேடம் பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஜப்பா நிறைய தெரியும், டாக்டர் கொஞ்சமாக தான் தெரியும் நினைக்கிறேன். வெரி பாப்புலர். ஷி வாஸ் ஆக்சுவலி பிறந்தது தமிழ்நாட்டில் தான், வளர்ந்தது கர்நாடகாவில் கோலார் கோல்ட்ஃபீல்ட்ஸ். தமிழ் சுரங்கத்திலேருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆமாம், இந்த குழந்தைங்க. ஆமாம், அதாவது இவங்க படித்ததெல்லாம் பிரிட்டிஷ் ஸ்கூல் தான். ஜான் டெய்லர் அண்ட் சன்ஸ் ஒரு பெரிய மைனிங் கம்பெனி. அதில் இவங்க ஃபாதர் இஸ் ஒன்லி இந்தியன் இந்த யூரோப்பியன் குரூப். அந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் வளர்ந்த ஒரு பொண்ணை ரொம்ப சின்ன வயசுலேயே கொண்டு வந்து ஒரு ஆச்சாரமான ஒரு குடும்பத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்போ நான் சாந்தி மெடிக்கல் காலேஜில் இருந்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து பொண்ணு பார்க்குறது இந்த ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் டென்னிஸ் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தேன். சட்டையெல்லாம் ஒரே அழுக்கு, டென்னிஸ் ஷூவோட ராக்கெட்டோடு வந்தேன். அப்போ எங்கள் அம்மா இந்த குழந்தைய அழிச்சிட்டு வந்திருந்தாங்க. அப்போ பாருங்க, ஆமா பார்த்துட்டு என்ன அப்படின்னா இல்லை பாரு அது பொண்ணாது அப்படின்னு சரி விளையாட்டி வச்சு. அப்புறம் இதெல்லாம் போனப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு. நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் பொண்ணு சரியாகவே பார்க்கவே இல்லை, இன்னும் கல்யாணங்கிற நான் இன்னும் மேல் படிப்பெல்லாம் இருக்கு, எல்லாம் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. இன் ஸ்பைட் ஆஃப் தட் அப்புறம் மறுபடியும் எங்கள் அத்தை வந்து அகதிரி வாஸ்க்கு நீங்கள் கல்யாணம் பொண்ணு பார்க்கலன்னு சொன்னான். மறுபடியும் பார்க்க சொல்லு, கொஞ்சம் கோணத்துக்கு வர சொல்லு, அங்கே வந்து பொண்ணை பார்க்க சொல்லு. அங்கே வந்து பிடிக்கல எடுக்கலன்னு சொல்லக்கூடாது, ஜாக்கிரதா அப்படின்னு. அப்போ பார்த்தோம், பிடிச்சது விளையாடிட்டோம். அப்புறம் கல்யாணம் ஆச்சு, மேல் படிப்பெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு இடம் இவங்க ஒரு இடம் ஒரு 3 வருஷம் தனித்தனியாக தான் இருந்தோம். மேல் படிப்பு எல்லாம் படித்தோம். முடிச்சுட்டு என்ன இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் டைப் ஆஃப் லிவிங்ல இருந்த ஒரு பொண்ணை கொண்டு வந்து தினம் சாணி அடுப்பு வருகிறது, விறகு அடுப்பு, அந்த மாதிரி ஒரு இதில் நிறைய நாத்தனர் அது மாதிரி. எங்கள் அம்மா வந்து இவங்களுக்கு மாமியாரா இல்லை, ஆனால் எங்கள் வீட்டில் மாமியார் வந்து இவங்களுக்கு எங்கள் அத்தை தான். அவங்க தான் ரொம்ப கண்டிப்பு. இந்த கம்யூனிஷன் நம்பர் பிஎம்ஏ மதுரையில் அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்து அந்த விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை அந்த குழந்தையிலேருந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 58 வருஷம் ஆக போகிறது. 58 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகிறது. இந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். ரொம்ப விட்டு கொடுத்தாங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், இருந்தாலும் ஒரு அளவில் அவங்க ஒப்பீனியனை நம்ம ஒத்துக்கணும், நம்ம ஒப்பீனியன் அவங்க ஒத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு வளர்ந்த ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். பட் அதுக்கப்புறம் என்னுடைய மேல் படிப்புக்கும் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இதில் என்ன ஒன்றுன்னா, வீட்டில் டிராயிங் ரூமில் யாராவது ஆம்பளைகள் பேசிட்டு இருந்தா, பிள்ளை ஷி வாஸ் 40 இயர்ஸ் ஓல்டு, டிராயிங் ரூமில் வந்து அந்த ஆம்பளைகளோடு அவங்க பேச முடியாது. அவ்வளவு ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தவங்க. அந்த கட்டுப்பாட்டில் இருந்தும் அதுக்கப்புறம் எங்கள் தகப்பனார் என்ன பண்ணார், வி ஹேட் அ தியேட்டர், ஐ ஹேட் அ ஹாஸ்பிட்டல். எங்கள் தியேட்டரை வந்து பிள்ளை பேர்னு வைக்கல, அவன் கடற்கரை யூஸ்ல சொல்ல அவனுக்கு ஆஸ்பத்திரி தான் தெரியும், அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியேட்டர் பொறுப்பு என் ஒய்ஃப் பேரில் வச்சாங்க. ஃபார்ச்சுனேட்லி ராமகிருஷ்ணா டாக்கீஸ்ங்கிற ஒரு தியேட்டரில் 22 வருஷம் ஷி மேனேஜ். ஒரு அப்பழுக்கு இல்லாமல் அது நடத்தினாங்க. அதுக்கப்புறம் நிறைய லேடிஸ் ஆர்கனைசேஷனில் இருந்து இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்ததுனால ஃபார் த பாஸ்ட் 25 இயர்ஸ் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே ஒரு 50 விமன் ஆர்கனைசேஷன் இருக்கு. இங்கே இருக்கிற லேடிஸில் ஒரு 70% ஜமாக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்கள எல்லாரையும் ஒன்று கூட்டி 25 வருஷமா இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட நிறைய காம்படிஷன் இருந்தாங்க. இன்னைக்கு கூட நாளைக்கு ஏதோ காம்படிஷன் சொல்லிட்டு ஒருத்தருக்கும் தெரியாமல் எல்லாருக்கும் ஒரு லீஃப்லெட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரோடையும் பழகணும் அந்த மாதிரி. ஆனால் என் குழந்தை அம்மா உனக்கு வயசாச்சு எல்லாத்தையும் போட்டு ரிலாக்ஸ்ட் ஆயிருன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னும் உள்ளுக்குள்ள அந்த இது இருக்கு. ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, நான் ஒரு சாதாரண பெண் தான். என்ன சொல்றது, அறியாத வயசுல கல்யாணம்னா என்னன்னே தெரியாதப்போ எங்க அப்பா என்ன சொன்னார்னா,
அம்மா நான் ரிட்டர்ன் ஆயிடுவேன் சீக்கிரம், அடுத்தது ஒரு பொண்ணு இருக்கு கல்யாணத்துக்கு, நல்ல வரன் வரைச்சு பண்றேன் சொன்னதுனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு டாக்டர் ஆகணுங்கிற வெறி இருந்தது அப்பவே. பட் அது வந்து கல்யாணம் ஆன உடனே அது நடக்கல. நான் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கலாம், அன்னைக்கு நான் படிக்கத்தான் படிப்பேன்னு சொல்லிருக்கலாம், ஹாஸ்டல்ல ஃபீஸ் கட்டிட்டு வந்தாச்சு. ஆனா அவங்க சொன்ன மாதிரி பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு நான் வந்து அன்னைக்கு சண்டை போட்டிருந்தேன்னா இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு குடும்பம் நடத்தி உங்களாலெல்லாம் பார்த்து உங்க முன்னால வந்து நிற்கிற அருகதை எனக்கு இருந்திருக்காது. அன்னைக்கு நான் விட்டு கொடுத்தேன், பெரியவங்க நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி எங்க மாமனாரும் அதை ரியலைஸ் பண்ணி நம்மளுக்காக இந்த பொண்ணு விட்டு கொடுத்துட்டு மேல படிக்காம வந்திருக்கா, அதுக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணா தியேட்டர் வந்து என் பேர்ல வில் பண்ணி நீ தான் அதை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாரு. அவர் சொன்னது பெருசு இல்லை, எங்க வீட்டுக்காரர் அதை அனுசரிச்சு என்னை வந்து நீ ஏன் இந்த செக் சைன் பண்ண. இப்ப பார்க்கலாம் நிறைய பொம்பளைங்க வந்து இன்கம் டேக்ஸ் அசஸியா இருப்பாங்க, அதுக்காக தான் கையெழுத்து போடுவாங்க, சொத்துக்காக வந்து இன்கம் டேக்ஸ்ல மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து கையெழுத்து போடுவாங்க. அப்படி இல்லாம என்ன நானே ஒரு சாம்ராஜ்யத்துல நடத்துறாப்புல வச்சு எங்க ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அது மாதிரி எல்லாருக்கும் ஹஸ்பண்ட் வந்து கோஆபரேட்டிவா இருக்கணும். நான் வந்து வரைச்சியே சொன்னேன், இன்விடேஷன் வந்தாக்க ஒய்ஃப் பேர்ல வந்தா நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வரமாட்டாங்க, அதே ஹஸ்பண்ட் பேர்ல வந்தா எல்லா ஒய்ஃபும் வரணும் இல்லையா? அப்படித்தான் இருக்கு நம்மளுக்குள்ள அந்த என்ன சொல்றது, நம்ம சோசியல் செட்டப் இஸ் லைக் தட். அதனால இப்ப இன்னைக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து மெம்பரா இருக்கிறவங்க அவங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு பெண்ணை மதிக்கிற காலமா இருக்கு இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. ஸோ உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். வாட்ஸ் ஆஃப் த லேடிஸ் கிளப் மெம்பர்ஸ் அவங்க கணவன்மார்களுக்கு என்னுடைய கரம் குவிந்த வணக்கங்கள். வந்தாங்க பாருங்க, அது really எனக்கு பெரிய ராயலுக்காஸ்ல இல்லாத நகை இல்லை, ஆனா எனக்கு ஒரு பெரிய கிரீடம் வச்சு இந்த கிரீடத்துல ஒவ்வொரு வயலத்தையும் பதிச்ச மாதிரி எனக்கு சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். நீங்க மேடம் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். மனைவி திருமதி காவேரி சபார்த்தனம் அவர்கள். எங்களுக்கு திருமணமானது வருடம் 1958. சும்மா விட்டு கொடுத்தால் கெட்டுப்போவதில்லை. சபாரத்தினம் அவர்கள், அவர் திவான் பகதூர் சபார்த்தன் கிட்டியார் ராஜா சர் ஃபேமிலி வந்து அவரை நான் திருமணம் செய்து கொண்டிருந்தால் அவர் விட்டு கொடுத்தார். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க வந்து லேடிஸ் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் ரொம்ப அதிகமாக படிக்கலை, ஆனால் வந்து லைன்ஸ் கிளப்பு லேடிஸ் கிளப்பு எல்லா இடத்துக்கும் போறதுக்கும் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறதுக்கும் எல்லாத்துலேயும் முதன்மையா இருக்கிறதுக்கும் உதவி செஞ்சது என்னோட கணவர் தான். என்ன சொல்ல விரும்புறேன்னு கேட்க, நீங்க இது ஃபர்ஸ்ட் கோவப்படக்கூடாது, கணவன் மனைவி கோவம் வரக்கூடாது. அப்படியே மீறி உங்களுக்கு கோவம் வந்தாலும் ஒருத்தர் கண்டபடி பேசக்கூடாது, ஒருத்தர் தாழ்வா பேசக்கூடாது. உங்க படுக்கை அறைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சண்டை போடக்கூடாது. முன்னால நீங்க வந்து ஏதாச்சும் சண்டை போட்டிருந்தா அதை பத்தி திரும்ப பேசி திரும்பவும் அதே சண்டையை போட்டுக்க கூடாது. விட்டு கொடுத்து காலையில எந்திரிச்ச உடனே காலை வணக்கம் சொல்லணும். கணவனும் மனைவியும் ஒருத்தர் கொடுத்த அன்பை பரிமாறிக்கணும். மனைவி ஏதாச்சும் செய்யறத அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணி ப்ரைஸ் பண்ணி அவங்கள பத்தி பேசணும். அதாவது பரிசு வாங்கி கொடுத்தாக்க ஒருத்தர் பரிசு வாங்கி கொடுத்து ஒருத்தரோட மகிழ்ச்சியா இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் சண்டை போட்டாங்க அப்படின்னாக்க அவங்க தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா அதை மன்னிக்கணும். அதை வந்து ஒருத்தர் மனைவி தப்பு செஞ்சிருந்தா கணவன் கத்திக்கினே இருந்து, கணவன் தப்பு செஞ்சா மனைவி கத்திக்கினே இருந்தா அந்த குடும்பத்துல இன்பம் முடியாது. அதனால நீங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும். உலகத்தையே நீங்க வெறுத்தீங்கன்னா கூட உங்களை ஒருத்தர் வெறுக்கக்கூடாது. நீங்க ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும். இந்த ஜாயா அல்காஸ் வந்து எங்களை அழைச்சதுக்கு, எங்க 2 பேரையும் அழைச்சதுக்கு நன்றி சொல்றேன். சுரேஷ் பாபுவுக்கும் என்னோட நன்றி சொல்லிடுறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். என்ன ஒரு அழகான அந்த ஒரு வரிகள் பாத்தீங்களா? இந்த உலகத்தையே நீ வெறுத்தாலும் என்னை வெறுக்க கூடாது, நான் உன்னை வெறுக்க கூடாது.
such a great lines. அடுத்ததா மிஸ்டர் டி சதாசிவம் மற்றும் எஸ் ஷரூபா ராணி அவர்கள். எனக்கு கல்யாணம் ஆகலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இந்த பக்கத்துல யாரும் இல்லை. எல்லாருக்கும் அன்பான வணக்கம். பாக்குற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே திங் என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பழகிட்டாங்க. யார் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் லைக் யார்கிட்ட சொல்ல அப்படி சொன்னாங்க யார் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். அந்த மாதிரி பழகிட்டேன் நான். அந்த மாதிரி சின்ன ஆரம்பத்துல இருந்தே எனக்கு வந்து ஐ லாஸ்ட் மை மதர் இன் ஏர்லி டேஸ். அதனால அவங்கள்ட்ட கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டேன். என் அம்மா மாதிரி பாத்துக்கணும். எங்க அம்மா அம்மா இன்னொன்னு சொல்லிட்டு தெரியாம எங்க அம்மா அடிப்பாங்கன்னு சொல்லிட்டேன். அதுதான் நான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிறப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி எதுவும் பழகிறேன். எனக்கு 45 வருஷம் கல்யாணம் 45 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் நபர் அந்த மாதிரி ஒரு சண்டையோ அது வந்தே கிடையாது. அப்படி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் பார்த்தா சரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க எப்படி அவங்க ஒன்று அடிக்கிறாங்க. அப்படி பழகி போச்சு அடிக்காத கஷ்டம். எங்க அம்மா சொன்னாங்க தெரியாம சொல்லி விட்டாங்க அம்மா அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை விட பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க. இன்னொன்று சார் எங்க 2 பேர் எஸ்ல ஆரம்பாது. எஸ் நோவே கிடையாது. அதுல என் பேர்ல 2 எஸ் இருக்கு. சதாசிவம் SS ஒய்ஃப் என்ன சொன்னாலும் எஸ் தான். இல்ல இதுக்கா சொல்ல லைஃப் அதனால எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல வரேன். எல்லாருக்கும் சொல்றேன் அட்வைஸ் அதேதான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல அது வரக்கூடாது. ஜாலியா ஃப்ரீயா பழகு. நான் பாட்டுக்கு என் பேரம்பத்தியில சொல்லுவாங்க தாத்தா வாச்சி இப்படி பழகுறாங்க ஜாலியா அப்படின்னு. அதனால எல்லாருக்கும் என்னுடைய அட்வைஸ் என்னன்னா சந்தோஷமா இருங்க. வாழ்க்கையே அது அவ்வளவுதான். லைஃப் டேக் இட் லைட்லி அவ்வளவுதான் எல்லாமே. அதை கூட இதை விட எங்க சொல்லணும் லைஃப்ல சொல்லிட்டு அவ்வளவுதான். அவன் சொல்றது வேற வார்த்தையே கிடையாது. நீங்கள் ஸோ வி ஆர் கண்டுபிடிச்சு வி ஆர் லீடிங் சச் எ சக்சஸ்ஃபுல் லைஃப் இன் 45 இயர்ஸ். எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கும். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒய்ஃப்க்கு கொஞ்சம் பேச சொல்றேன் உங்களுக்கு. வணக்கம், என் பேர் சுரூபராணி. எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இவர் சொன்னாப்புல நான் ஒரு மரியாதை இல்லை நான் உங்களுக்கே சொல்லிக்கிறேன். அஸ் எ ஃப்ரெண்ட். ஆனா மாமியார் இல்லாதனால அதையும் சொல்லிக்கிறேன். மாமியார் இருந்தா என்னையும் நல்லா வாங்கி இருப்பாங்க நான் பேசுறதை பார்த்து. அதனால ரொம்ப கோஆபரேட்டிவ், ரொம்ப கோஆபரேட்டிவ். எனக்கு இப்போ 4 பொண்ணுங்க, 4 பொண்ணு பிறந்தாலும் கூட அவர் ஒரு முகம் சொல்லிச்சதுங்களா அத்தனையும் ரொம்ப சந்தோஷமா தான் ஏத்துக்கிட்டாரு. எனக்கு இன்னொரு அடுத்த ஒரு பிறவி இருந்தா கூட அத்தனையும் பொண்ணா பிறக்கணும் தான் ஆசைப்படுவேன். ஏன்னா பிள்ளைங்களும் எனக்கு அவ்வளவு மணிமணியா இருக்காங்க. நான் பொண்ணுங்களை வச்சிருக்கேன்னு ஒரு நாள் கவலைப்பட்டதும் கிடையாது. ஒரு எரிச்சல் பட்டது கூட கிடையாது. பிள்ளைகளும் தங்கமானவர், எனக்கு வீட்டுக்கு அமைஞ்சவரும் அவ்வளவு தங்கமானவர். சொல்லணும் எல்லா வாழ்க்கை நிறைஞ்ச வாழ்க்கை வாழுறோம். அதனால எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நல்லா சந்தோஷமா இருங்க. ப்ரெஷர் பாருங்க. தரிசி வணங்குற முருகனை வணங்குறேன் எல்லாரோட இதுக்காகும். ரொம்ப நன்றி. எல்லாரும் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாருக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும். சார் வந்துட்டு எல்லா இங்க வந்திருக்க சாருக்கும் சொல்ற ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னா உங்க மேடம் எவ்வளவு தட்டினாலும் நீங்க வாங்கிக்கோங்க. லைஃப் நல்லா இருக்கும். இட்ஸ் எ ப்ளஷர். அவ்வளவுதான். இட்ஸ் எ ப்ளஷர் நாட் ப்ரெஷர். ரைமிங். இட்ஸ் எ ப்ளஷர் நாட் எ ப்ரெஷர். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். சாருக்கு வந்துட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு பொண்ணெல்லாம் பார்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வயசு சாரதா கல்யாணம் பண்ணி எனக்கு 59 மேரேஜ். இது வரைக்கும் இனிமே சந்தோஷமா தான் இருக்கிறோம். இவங்க வந்து கலைத்துறையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பெயிண்டிங், டிராயிங், தையல் எல்லாத்துலயும் இந்த கிளப்ல போய் கலைவாணி பட்டம்லாம் வாங்கியிருக்காங்க. பரிசுலாம் நான் அந்த கிளம்புக்கு போவதெல்லாம் தடுக்கிறது கிடையாது. இஷ்டத்துக்கு விட்டுருவேன் ஃப்ரீயா. உண்மையா இருக்கட்டும். எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஹையர் செகண்டரி ஹெட் மாஸ்டர் வந்து ரிட்டையர் ஆயிட்டேன். நான் பிடி படித்தேன். அதுக்கப்புறம் MA MEdலாம் படித்தேன். அப்போ ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. படிக்கிறதுக்கெல்லாம் உதவி செய்வாங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. என்னால ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டாங்க. ஓரளவு நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்துட்டுருக்கோம். பிள்ளைகள்லாம் நல்லா வளர்த்து எல்லா பிள்ளைகளும் நல்லா வெயிட்டோடு இருக்கு. ஒன்றும் குறையில்லை. பேர பிள்ளைகளும் நல்லா இருக்கு. இது வந்து என்னோட தங்க ஹெட் மாஸ்டராக இருந்தார். முதல் கோர்ட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்புறம் படித்து பிஎட் தான் படிக்கணுன்ட்டு அதில்
இந்த இதெல்லாம் வாங்கணும், அது பிடிக்கல அவருக்கு. பிள்ளைகளுக்கு வந்து செய்யணும், நம்ம வந்து பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்கணும், பிள்ளைகளுக்கு வாத்தியாராக இருந்து நம்ம எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும். டீச்சர் பிடி டீச்சர் பண்ணார். அப்புறம் வேலையிலேருந்து நல்லா இருந்தோம். எல்லாம் கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். அவங்க குழந்தைனார், நாத்தனார், மாமியார்ன்ட்டு அவங்கள விட்டுட்டு வரமாட்டேங்கிட்டார் தனியாக. அவங்க வந்து அப்பா இல்லை, அவங்க இவர் தான் எல்லாம் பிள்ளைகள்லாம் வளர்த்தார். அதனால அவங்கள விட்டுட்டு வராமல் கூட்டு குடும்பமாகவே தான் இருந்தோம். இப்போ பிள்ளைகள்லாம் படிக்கணும்னு தான் நாங்கள் திருச்சி வந்தோம். பிள்ளைகள்லாம் நல்லா படிக்க வச்சது. இவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்புறம் ரொம்ப